இந்த கதை பழங்காலத்தில் நடந்ததும் கிடையாது, ஏன் சமீபத்தில் நடந்ததும் கூட கிடையாது. சரியா சொல்லணும்னா 1662ஆம் ஆண்டு சௌபியா என்ற நாட்டில் கிஸ்டோபா என்ற கிராமத்துல தான் இந்த ரத்த காட்டேரியோட கதை நடந்திருக்கு. 1962ஆம் ஆண்டு கிசில்சோவா என்ற கிராமத்துல பீட்டர் என்ற ஒரு அற்புதமான உன்னதமான மனிதர் பிறந்திருக்காரு. அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது இந்த குழந்தைனாலதான் இந்த ஊர் மக்கள்ல கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு மேல இறக்க போறாங்கன்னு. அப்படி இந்த கிசில்சோவா என்ற கிராமத்துல என்ன நடந்துச்சு, அப்படி அந்த கிராமத்துல நடந்த சம்பவம் தான் என்ன, வாங்க பார்க்கலாம் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பத்தி. நான் உங்கள் ஜோன் அண்ட் வெல்கம் டு டி ஜோன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1662ஆம் ஆண்டு பீட்டர் என்பவர் கிசில்சோவா என்ற கிராமத்தில் பிறகுறாரு. இவர் பிறந்து வளர வளர நல்ல குணங்களையும் பிறருக்கு உதவக்கூடிய பண்புகளையும் நிறையவே கொண்டிருக்காரு. இதனால என்னமோ அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லா பேரும் பீட்டரை ரொம்பவே நேசித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் 1725ஆவது வருஷத்துல பீட்டர் இறந்தும் போறாரு. இவருக்கு திருமணமாகி ஒரே ஒரு மகனும் இருக்காங்க. இந்த நிலையில தான் பீட்டரோட உடலை அடக்கம் பண்ண கல்லறைக்கு எடுத்துட்டு போய் அடக்கமும் பண்ணிட்டு வீட்டுல வந்திருக்காங்க. வீட்டுல வந்து சரியா சொல்லணும்னா 3 நாள் கழிச்சு இரவு 10 மணிக்கு மேல பீட்டரோட மகன் மாடியில தூங்குறதுக்காக போயிட்டு இருந்தாரு. அப்ப இவரோட வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. கீழே இறங்கி வந்து டோரை ஓபன் பண்றப்ப, Who are you? What do you want? அவனுடைய அப்பா பீட்டர் உயிரோட டோருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. இதை பார்த்து பயந்து போன பீட்டரோட மகன், அப்பா நீங்களா, நீங்க இறந்து போயிட்டதா? நான் தானே உங்களை போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தேன், அதுங்களையும் நீங்க 3ஆம் நாள் இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சாக்காய் திரும்பி கேட்குறான். அதுக்கு பீட்டர் என்ன சொல்றாருன்னா, நான் செத்துட்டேன்னா, எனக்கு ரொம்பவே பசிக்குது, சாப்பிட உணவு இருந்தா கூட இல்ல ரத்தம் கொடு அப்படின்னு குரல் கொஞ்சம் வித்தியாசமாவே கேட்டிருக்காரு. அதுக்கு பீட்டரோட பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல நீங்க என் அப்பா கிடையாது அப்படின்னு டோரை வேகமா க்ளோஸ் பண்ணிட்டு மாடியில போய் திரும்பியும் தூங்க போயிட்டான். இது எதனாலும் கனவுதான் இருக்கும்னு மறுநாள் காலையில எழுந்திரிச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் இதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேர்த்தோட வீட்டுக்கும் பீட்டர் நைட்டு போயிருக்காரு. போய் அவர் கேட்ட ஒரே வார்த்தை, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, அப்படி இல்லாட்டினா ரத்தம் கொடுங்க. இதை கேட்ட அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேரும் திருப்பியும் பீட்டரோட மகன்கிட்ட வந்து இப்படி உங்க அப்பா ஏன்ட்ட வந்து கேட்டதா சொல்றாங்க. இது நடந்து சரியா 7 நாளுக்குள்ள பீட்டர் எந்தெந்த வீட்டுக்கு போயிருக்காரோ அந்த வீட்டுல யார் யாரு பார்த்திருக்காங்களோ எல்லா பேரும் ரத்த வாந்தி எடுத்து இறந்தும் போயிடுறாங்க. இந்த சம்பவம் அப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்பவே வைரலா பரவிட்டு வருது. அப்பதான் அந்த ஊர் மக்கள் எல்லா பேரும் சேர்ந்து ஆஸ்திரியா கவர்மெண்ட்டை போய் கோரிக்கையை வைக்கிறாங்க. எங்க ஊர்ல இப்படி ஒரு ரத்த காட்டேரி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு, அதை எப்படி நாசலும் நீங்க பிடிச்சி எங்களுக்கு விடுதலையும் தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனா ஆஸ்திரியா கவர்மெண்ட் இந்த காலத்திலயும் பேய் பிசாசுலாம் இருக்கான்னு நம்புறீங்களான்னு சொல்லி திருப்பியும் அனுப்பியிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லா பேரும் வற்புறுத்தி கேட்டதுனால அப்ப ரொம்பவே ஃபேமஸான ஏர்ன்ஸ்ட் பிரேம்பல்ட் என்பவரை இந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவர் வந்து ஊர் மக்களோட பயத்தை போக்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, பீட்டரோட உடலை எடுத்து உங்களுக்கு காமிச்சா நீங்க பயப்படாம இருப்பீங்களான்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட கேட்கிறாரு. ஊர் மக்களும் இதுக்கு எல்லா பேர்த்தும் சம்மதிச்சு பீட்டரோட கல்லறையை போய் ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்றப்ப பீட்டரோட உடல் எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ நேத்து தான் அடக்கம் பண்ண மாதிரி முடி வளர்ந்துருக்கு, நெகை வளர்ந்துருக்கு, பல்லு கூட லைட்டா வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போன அந்த ஊர் மக்கள், இதுதான் அந்த ரத்த காட்டேரி, இதுக்கு சில பல சடங்குகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நிறைவேற்றினா தான் பீட்டரோட உடல் அடங்கும், அதுக்கப்புறம் தான் இந்த ஊர் மக்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னு நினச்சி சில பல பூஜைகளும் செஞ்சு அவருடைய அஸ்தியை கடல்லையும் போய் கலைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் சௌபியா நாட்டில் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இப்பயும் ஹிஸ்ட்ரியில் ஒரு குறிப்பு இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஜோன். நன்றி.